தினமலர் ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன் சுப்ரின்னு சொல்லுவாங்க. நான் ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், சினிமாலையும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒய்ஜி மகேந்திராவும் என்னுடைய நாடக குரு. இப்போது ஆன்மீகத்தை பற்றி பேச வந்திருக்கேன். வணக்கம் சுப்பிரமணி சார். மனுஷ வாழ்க்கைக்கு ஆன்மீகம் அவசியம் தேவையா? ஆன்மீகம் மனுஷனுக்கு தேவை மேடம். அதில் முக்கியமாக பட்டினத்தார் ஒன்று சொல்லியிருக்கார். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தே சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தொல்வாய் கத்தி ஏகம்பனே சொல்லியிருக்கார். அவர் பெரிய சித்தர், அவரே சொல்லியிருக்கார். தெய்வத்தை தொழாமல் நம்மளால் லைஃப்பை வாழவே முடியாது. ஆன்மீகம் மனுஷனுக்கு அவசியம் சார். மனுஷன் ஒழுக்கத்தில் நடக்கணுன்னா ஆன்மீகம் இருக்கணும் சார். ஆன்மீகத்தில் 2 வகை இருக்குது சார். ஒன்று ஆத்மார்த்த ஆன்மீகம், இன்னொன்று டாம்பீக ஆன்மீகம். ஆத்மார்த்த ஆன்மீகம் தான் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தும். டாம்பீக ஆன்மீகம் எப்படின்னா அது கொஞ்சம் கமர்ஷியல் ஆகிடும். அது நான் தப்புன்னு சொல்ல வரல, அது இருக்கலாம், அது சில பேருக்கு பிடிக்கும், நடத்தலாம். ஆனால் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தக்கூடியது ஆத்மார்த்த ஆன்மீகம் தான். நீங்கள் மனசார பகவான் நினச்சி ஜபம் பண்ணுறதோ இல்லை ஸ்லோகம் சொல்கிறதோ மந்திரம் சொல்கிறதோ பூஜை பண்ணுறதோ அது ஆத்மார்த்தமாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது உங்கள் மனசாட்சி உங்களை தட்டி எழுப்போம். டாம்பிக ஆன்மீகத்தில் அது வராது சார். அதனால் மனுஷனுக்கு ஆன்மீகம் ரொம்ப அவசியம். இந்த நிமிஷம் சந்தோஷம் நிம்மதி யாரால கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் என் பிள்ளையாரப்பா தான், எங்கள் அம்மா தான் காரணம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்னோடய ஏர்லியர் டேஸில் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா விடலை. இல்லைடா கண்ணா, நீ வயசானா கஷ்டப்படுவோடா, உனக்கு ஒரு துணை தேவை, அவசியம் தேவை அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணால் வாண்டான்னேன். அதுக்கப்புறம் என்னவோ தோணிச்சு. அம்மா சொல்லும்போது நம்ம ஏன் மறுக்கணும், ஒத்துப்போன்னு ஒத்துண்டேன். அன்றைக்கி அந்த பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறேன். ஒரு மனைவி இருந்தாலும் சார் லைஃபு ஃபுல்ஃபில் ஆகும். நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு ஒரு மனைவி கூட இருந்தால் தான் சார் நமக்கு வசதியாக இருக்கும். மனைவிங்கிறது வெறும் செக்ஸ் மட்டும் இல்லை சார், அது ஒரு சும்மா 1% தான். 99% வேறு சார். அந்யோன்ய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சார் வாழ்க்கை முழுமை அடைக்கும். அதனால் எங்கள் அம்மா தான் இதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருக்கேன். காரணம் எங்கள் அம்மா. அதை தவிர திருப்பதி வெங்கடாதிபதி எங்கள் குலதெய்வம், என்னோடய பிள்ளையார்ப்பான், அவங்க தான் காரணம். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்ததா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. எங்கள் அப்பா மகாதேவ சாஸ்திரி வைதீகம். அதுலேயே கொஞ்சம் எனக்கு வேதம் நான் படிக்கலை. எங்கள் அப்பா வேணாண்டா, நீங்கள் வேதம் படிக்க வேணாண்டா, வேலைக்கு போங்கடா, இது பாப்பம்டா, இந்த பைசா வருது பாப்பம்டா, வேண்டான்னு சொல்லிட்டான். அது அப்பாவோட குறிக்கோள். ஆனால் நாங்களும் வேதம் படிக்கலை. எங்கள் அண்ணாவது கொஞ்சம் சம்ஸ்கிருதம்லாம் படித்தா, நான் அதுவும் படிக்கலை. எனக்கு ஆரம்பத்துலேருந்து நாடகம்னு ஆசை. அதனால் நாடகத்துக்கு போயிட்டேன். ஆனால் எப்போவுமே எனக்கு பிள்ளையார்ப்பு பிடிக்கும். பிள்ளையாரை பார்க்காம வெளியிலேயே போக மாட்டேன். பிள்ளையார்ப்பா தான் எனக்கு எல்லாமே. சின்ன வயசுலேருந்தே பிள்ளையார் பிடிக்கும். தவிர எங்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி தான் குலதெய்வம். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் என்னென்னா, குழந்தை பிறந்த உடனே 1 வயசு ஆன உடனே அவளுக்கு மொட்டை அடித்து காது குத்துவா. எங்கள் அப்பா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எங்கள் அப்பா அம்மா, எனக்கு 2 அண்ணா ஒரு அக்கா கல்யாணம் பண்ணினா. அதனால் பண கஷ்டம் இருந்தது. ஆனால் சாப்பாட்டு கஷ்டப்படல. அந்த கஷ்டத்தில் எனக்கு மொட்டை அடிக்கணும், திருப்பதி போகணுன்னா செலவாகும் இல்லையா. அப்போ என்ன பண்ணால் வைதிகத்தினால ஒரு கல்யாணம் வந்தது திருப்பதியில். சரி வாடி, எங்கள் அம்மாட்ட சொன்னான், என் கல்யாணம் போகிறச்சா அப்படியே குழந்தைங்க மொட்டை அடித்து காது குத்திடலான்டான்னா. சரின்னு போனோம். காது குத்தி மொட்டை அடித்தா காது குத்தினா திருப்பி திருப்பி ஒரே மாதம் சடை போட்டுருச்சு. அதுதான் பெரும்பால், எதையும் விட்டு வைக்க மாட்டார். என்ன பண்ணுறது, திருப்பி செலவழித்து திருப்பதி போய் மொட்டை அடித்து காது குத்தின்னு வந்தேன். இதெல்லாம் தான் ஆரம்பம். அப்போல்லாமே எனக்கு ஒரு ஈடுபாடு ஆரம்பிச்சிது கடவுள் மேலே. எங்கள் அம்மா எப்போவுமே எல்லாம் பகவான் பார்த்து போகிறானாப்பா அப்படின்னு சொல்லுவாள். அது எனக்கு மனசில். அதே மாதிரி எங்கள் அப்பாவும் சொல்லுவாள் அடிக்கடி.
தெய்வம் தான் நமக்கு துணை அப்படிம்பா. அதெல்லாம் தான் என் மனசில் ஊறி போய் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு எனக்கு. அண்டு ஒன்று எனக்கு வந்து சந்தியாந்தரம் மாத்தியானிகம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேருந்தே. அதுவும் ஒரு காரணம் இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபடுறதுக்கு. நீங்க போனதுல மறக்க முடியாத ஸ்தலம் பத்தி சொல்லுங்களேன். உச்சி பிள்ளையார் கோவில். திருப்பதிக்கு போவேன், அடிக்கடி போயிருக்கேன், நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனால் எனக்கு உச்சி பிள்ளையார் கோவில் தான் சார் இன்றைக்கி. ஒரு முதல்லேருந்தே எனக்கு பிள்ளையாரை பிடிக்கும், திருப்பதி வெங்கடாஜலபதியும் பிடிக்கும். ஏன்னா குலதெய்வங்கிறதுனால போயிட்டு வருவேன், அடிக்கடி வேண்டிப்போம், போயிட்டு வருவோம். ஆனால் இந்த உச்சி பிள்ளையார் மேலே ஒரு அலாதி பிரியம். நான் கத்தலை எழுந்துக்கும் போதே ஏதோ சொல்லுவேன், மகணபதி மாணிக்க விநாயகா உச்சி பிள்ளையாரப்பான்னு சொல்லுவேன். அதுதான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. நான் பிள்ளையாரப்பான்னு தான் சொல்வேன். அவர் தான் சார் எனக்கு. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட எங்கள் காட்டில் ஒரு பஞ்சேந்திர விநாயகர் ஃபோட்டோ ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு கொடுத்தார். இதை வச்சுங்க நான் ஆகாரமாக சந்தோஷம் விட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டினேன். அந்த படத்தில் பஞ்சேந்திர விநாயகர் அவர் வேண்டிப்பேன். என் மருமகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, என்னோடய மச்சின பொண்ணுக்கு. பிள்ளையார பார்த்து நிற்கிறேன், ஏதோ பண்ணுப்பான்னேன். 15 நாளில் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் ஒரு 3-4 வருஷம் ஆச்சு, குழந்த பிறக்கலை. என்னடாப்பா கொஞ்சம் கவனிப்பான்னேன். அப்புறம் நியூஸ் இருந்தது குழந்தை பிறக்க போகிறது. என் குழந்தை பிறந்து 1 வயசு ஆகிடுச்சு. ரொம்ப சுட்டிக்காக இருக்குது குழந்தை. அதனால் எல்லாம் பிள்ளையார் பண்ண. இதில் இன்னொரு நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. ஒரு வாட்டி நான் எங்கள் அண்ணாவுக்கு ஒரு வாட்டி அடிபட்டுருச்சு. மதுராநாத்தூரில் வரும்போது எங்கள் அண்ணன் இன்ஸ்டியூட் போய்ட்டு வருவான், ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தால். வரும்போது சைக்கிளில் வரும்போது சைக்கிள் பார் உடஞ்சி கீழே விழுந்து பல்லு உடஞ்சி நாக்கு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. உடனே அங்கே பல் டாக்டர்கிட்ட போய் நாக்கை சரி பண்ணால் ஆற்றுக்கு வந்து கொண்டு வந்தால் சொல்லிகிட்டே இருக்கார். நடந்ததே சொல்லிட்டு இருக்காருன்னா நான் வெளியில் ரெட்டாக உணர்ந்தது. அது நாக்குன்னு பயந்து போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சிருந்த ப்ளட்டு நிறைஞ்ச பஞ்சுன்னு. அப்புறம் என்னடாப்பா அப்போது வெங்கடாஜலபதி அப்போ வேண்டிட்டானா, எங்கள் அண்ணாக்கு எப்படியாவது சரியாகட்டும், நான் மலைக்கு வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறேன்ப்பா, எல்லோரும் ஃபேமிலியோடு வரப்பான்னு. அதே மாதிரி கார்த்தால சரியாயிட்டான் அண்ணா. 2-3 நாள் இருந்தால் அப்புறம் சரியாக போச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எங்கள் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போனோம். எங்கள் மன்னி அம்மாலாம் வந்து பஸ்ஸில் போயிட்டோம். நாங்கள் 2 பேரும் மலைக்கு நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு தான் நடக்க ஆரம்பித்தோம். வழியே தெரியல, எங்கே போகிறது எப்படி போகிறது. என்னடாப்பா பெரும்பாலே இவ்வளோ தூரம் விட்டமேன்னு உடனே ஒருத்தர் வந்தார். எங்கே போகிறேன் மலைக்கா, வாங்கோ நான் வரேன் உங்களோட அப்படின்னு அவசியம் போனார். போயிட்டு தேங்க்ஸ் சொல்லலான்னு மலைக்கு போட்டால் அவரை காணும். இது என்ன சொல்கிறது, தெய்வம் மனுஷரூபேன்னு சொல்லணும். உண்மையிலேயே அதுதான். அது 300 வாட்டி அதே மாதிரி நடந்தது. இன்னொருத்தர் அதே மாதிரி திருப்பதி மலையிலேருந்து அழைச்சிட்டு போனான். என்ன இது உண்மையிலேயே சொல்கிறேன், தெய்வம் வந்து மனுஷரூபேனே தான். மனுஷரூபத்தில் தான் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே. கஷ்டத்துல தெய்வம் மாதிரி வந்து கை கொடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி யாரை நீங்க சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி எனக்கு இப்போ ஒன்றும் ஞாபகம் இல்லைம்மா. அது மாதிரி கை கொடுத்த மாதிரி இருக்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். இப்போ சட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி கை கொடுத்த மாதிரி யார் வந்தான்னு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம், எனக்கு வந்து பிஏ முடிச்சுட்டு அதில் சும்மா இருந்தேன். டைப் ரைட்டிங்லாம் முடித்தேன். முடிச்சுட்டு என்னடா பண்ணுறது, நான் யார் வேலை கொடுப்பேன், எனக்கு என்ன எப்படி வேலை பண்ணுவேன், எனக்கு அப்போல்லாம் எப்படி டேபிள் விட்டோம் அதெல்லாம் தோணும். அப்போது என்னோடய ரிலேஷன் தான் பிரதாப் சுப்பராயன் அந்த காலத்து கேள்விப்பட்டிருப்பேன். அவரோட சன் மிஸ்டர் வெங்கட்ராமன், அவர் தான் எம்டி அந்த L4G லிமிட்டெடுக்கு. அப்போ வந்து சாந்தம் இதில் செகண்ட் லைன் பீச்சில் ஆஃபீஸு, நம்பர் 20 செகண்ட் லைன் பீச், ஜிபி ஒர்க் பின்னாடி ஆஃபீஸு. எங்கள் வாசி சித்தப்பான்னு இருந்தார். அவர் வந்து அவர்கிட்ட சொல்லி சுப்னி மகாதேவ் சாஸ்திரி பையன் சுப்னி அனுப்பிட வர சொல்லிட்டு ஆற்றுக்குன்னார். போனேன், நாளிலேருந்து ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படின்ட்டு. இது என்ன சொல்கிறது. மறுநாள் ஆஃபீஸ் போனேன். அப்பா அங்கே ஹரிகரன் ஒருத்தர் கேஷியராக இருந்தார். இவனை பார்த்துக்கோப்பா, இவன் தான் உனக்கு அடுத்தது. அவர் 6 மாதத்துக்கு வந்து வேறு கம்பெனிக்கு போப்பார். அதனால் அந்த போஸ்ட்டுக்கு நான் வந்துட்டேன். அது என்ன சொல்கிறது, உண்மையிலேயே மிஸ்டர் எஸ் வெங்கட்ராமன் என்னோடய தெய்வம் தான். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து 4 பேர்கிட்ட பேசவும் தங்கியிருந்தேன். அப்போ ஒய்ஜிபி ட்ராமாவில் ஆக்ட் பண்ண கூப்பிட்டான். ஒய்ஜிபியை பார்க்க போனேன். மகேந்திரா என்னை பிடிச்சி விட்டான். அவன் தான் ட்ரெயின் பண்ணான். நான் ஆக்டிங்னா வேறு மாதிரி நினச்சிருந்தேன். இல்லைடா இது வேறடா, நேச்சுரலாக இருக்கும்டா சொல்லி என்னை பண்படுத்தி உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னா காரணம் என்னோடய குருநாதர் ஒய்ஜி மகேந்திரா தான். அவரும் என் தெய்வம் தான்.